2025-26ஆம் ஆண்டு 1,08,000 கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது 1,24,000 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் 16,000 கோடி அதிகரித்துள்ளது. 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை 1,22,00,000 கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இது உயரும். இந்த ஆண்டு நடப்பாண்டு 2026-27 1,22,000 கோடி பற்றாக்குறைக்கு சொல்றாங்க. திருத்திய மதிப்பீடு இன்னும் குறை இருக்குது. இவ்வாறு நிதி பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும். இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் திரு ரகுராமன் ராஜன் அவர்கள் தலைமையில் நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க. இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ள தவிர வேறொன்றும் இந்த அரசில் சாதனை எதுவும் இல்லை.